குடும்ப நன்மைக்காக நீங்க பயந்துகிட்டு இருக்கீங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் சொல்லணும்னா எனக்கு என் பிள்ளைங்க மேலே எந்த கோபமும் இல்லை. விவரம் தெரியாம தப்பான வழியில போறாங்களேன்னு தான் எனக்கு வருத்தமா இருக்கு. நீங்களும் என்ன மாதிரியே ஒரு ஆன்மீகவாதி தான். நீங்க எந்த நம்பிக்கையில சாமி கும்பிடுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் எல்லாமே அவனோட செயல்தான் தெய்வத்தை நம்புறவன். பாபா என்ன கோட்டையில நிக்க வச்சாலும் கர்வம் இல்லாம நான் நிற்பேன். அதே அவர் கோர்ட்ல நிக்க வச்சாலும் கோவப்படாம தான் இருப்பேன். ஏன்னா எல்லாமே அவரோட செயல் தான். ஆனா நீங்க ஒன்ன புரிஞ்சுக்கணும் வக்கீல் சார். இது வக்கீல்கள் ஜெயிக்கிற இடம் இல்ல, வாய்மை ஜெயிக்கிற இடம். அதனாலதான் வாய்மையே வெல்லும்னு எழுதி போட்டிருக்காங்க. என் பக்கம் இப்போ வக்கீல் இல்லாம இருக்கலாம், ஆனா வாய்மை இருக்கு. இத பாருங்க, என்னோட விஷயத்துல நீங்க ஏதோ தப்பு பண்ணிட்டதா உங்களை குழப்பிக்க வேண்டாம். இப்பவும் சொல்றேன், இந்த ஒரு கேஸை தவிர நீங்க தான் என்னோட குடும்ப வக்கீல். சார் நீங்க கடவுள் சார். என்னது இது? வக்கீல் ட்ரெஸ்ல இருக்கீங்க, இந்த இடத்துல இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இல்ல சார், எனக்கு நீங்க கடவுள் தான் சார். இல்ல, சாதாரண கங்காதரன். தான் வாழ்க்கைய பாக்குற, தான் குடும்ப வாழ்க்கைய நினைக்கிற நீங்கெல்லாம் கண்ல விரிய வச்சுக்கிட்டு கையில கத்திய வச்சுக்கிட்டு இருக்கிற முனியனை பார்த்து பயப்படலாம். ஆனா தர்ம தேவதை பயப்பட மாட்டா. தைரியமா அவனை எதிர்த்து நிப்பா, என்ன ஜெயிக்க வைப்பா. இவர் இந்த கேஸ்ல ஜெயிச்சே காட்டுவார். கண்டிப்பா ஜெயிப்பாரு. என்ன கங்காதரா, ஒத்த பணமரமா வந்திருக்க? ஏன் வக்கீலுங்க யாரும் வரலையா? கங்காதரனுக்காக வாதாட ஒரு வக்கீலும் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களாமே. கேட்கறதுக்கு ரொம்ப பாவமா இருக்கு. ஏன் கங்காதரா யாருமே வாதாட வரல? என்ன ஆச்சு? யாரோ ஒரு நல்லவரு அவங்களெல்லாம் போக கூடாதுன்னு தடுத்து நிறுத்திருக்காரு. அதனால தனியாளா வெறுங்கையோட வந்துட்ட, சுயம்புலிங்க மாதிரி. ஏன் நீ ஏன் உனக்காக வாதாட போறியா? எனக்காக நான் வாதாட வேண்டிய அவசியமே இல்லை. என்கிட்ட இருக்கிற நாணயம் எனக்காக வாதாட முனியா. நாணயம்? நாணயம் என்ன கங்காதரா, இன்னும் நீ கற்காலத்திலேயே இருக்கிய? இந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நீ நம்பிக்கிட்டு இருக்கிற நாணயம் செத்து போச்சு. ஆமா, நாணயம் செத்து போச்சு. நாணயம் செத்த அடுத்த நாளே நேர்ம செத்து போச்சு. நேர்ம சத்த அடுத்த வாரம் வாய்ம வாய்க்கரிசி வாங்கிடுச்சு. வாய்ம வாய்க்கரிசி வாங்கின அடுத்த மாசமே நல்லது நாண்டுகிட்டு செத்து போச்சு. இப்ப இந்த உலகத்துல உயிரோட உலாத்துறதெல்லாம் பணமும் பாவமும் மட்டும்தான். பணம் இருக்கிறவனுங்க பாவம் பண்றானுங்க, பாவம் பண்றவனுங்க பணக்காரனா இருக்கானுங்க. நல்லவங்களுக்கு நாங்கெல்லாம் சேர்ந்து ஒதுக்கி இருக்கிற தொகுதி நடுத்தரு. நடுத்தரு தொகுதி, அத புரிஞ்சுக்க. முனியா, பாவம் விடுறா. பொது இடத்துல வச்சு ரேகிங் பண்ணிட்டு இருக்க பாரு, கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு பாரு. கண்ணு கலங்கலாம், கங்காதரனும் கலங்கலாம்.
ஆனா கண்ணியம் கலங்காது. சாதாரண மனுஷன் நான் கலங்கலாம், ஆனா சத்தியம் கலங்காது. தர்ம தேவதை கையில இருக்கிற தராசு தப்பானவங்க பக்கத்துல சாஞ்சதா சரித்திரமே கிடையாது. ஆஹா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உனக்காக இலவசமா ஒரு வக்கீல நான் ஏற்பாடு பண்ணி தரட்டுமா? அவசியமே இல்ல. எனக்காக ஆண்டவன், அந்த ஆண்டவன் வாதாடுவான். ஆண்டவா வாதாடுவாரா? ஏன்னா ஆண்டவன் எப்படி நான் வாதாடுவாரு? அப்படியே அவர் வாதாட வந்தாலும் அவரு இந்த வக்கீலுங்க சங்கத்துல மெம்பரா இருக்கணும்ல. அதானே. அண்ணா சீக்கிரம் வாங்கண்ணே, லேட் ஆயிட்டு இருக்கு. கோர்ட்டுக்கு கிளம்புறதுக்கே இவ்வளவு சோம்பேறித்தனப்பட்டா அப்புறம் எப்படி அவரை மிரட்டி சொத்தை வாங்குறது? அண்ணா அண்ணா வாங்கண்ணே. வந்துட்டேன். சரா தம்பி, போலாமா? அண்ணா ஒரு இடத்துக்கு போகும்போது சென்னையில் இருக்கிற டிராபிக் மனசுல வச்சுக்கோ. சாரா கோச்சுக்காதடா. பேசிக்கிட்டே இருந்தா லேட் ஆயிடும், கிளம்புங்க. சரி வாங்க போ. வா கிளம்பலாம் வா. என்ன கோர்ட்டு புறப்பட்டாச்சா? கோர்ட்டு போய் அப்பா மனத்தை வாங்க போறீங்களா? சொல்லுங்க. பல பேர் முன்னாடி கோர்ட்ல வச்சு இன்னைக்கு அவமானப்படுத்தி நாளைக்கு பத்திரிகையில வர வச்சு ஊர் உலகத்துல எல்லாரும் முன்னாடி அப்பாவை அவமானப்படுத்த போறீங்களா? வேணாண்ணா வேணாம். அவர் நம்மள நல்லா படிக்க வச்சிருக்காரு, நல்லா வளர்த்திருக்காரு. சொத்தை அவர் எப்ப வேணா பிரிச்சு தரட்டும். ஆனா இப்போதைக்கு அவர் அவமானப்படுத்த வேணாண்ணா. தம்பி, நான் உனக்கு நல்ல விதமா எடுத்து சொல்றேன் கேளு. உனக்கு சொத்து வேணான்னு ஒதுங்கிட்ட. நாங்க எங்க பேர் தானே வக்கீல் நோட்டீஸ் அமைச்சிருக்கோம். நீயே டென்ஷன் ஆற விட்டுரு. எப்படிண்ணே, எப்படி அதோட விட முடியும்? நீங்க ரெண்டு பேரும் அப்பாவை அவமானப்படுத்த பாக்குறீங்க. டேய், கோர்ட்டுக்கு வந்தா அவர் அவமானப்படுவாரு, நீ பயப்படுற. ஆனா பயப்பட வேண்டிய அவரு தைரியமா கோர்ட்டுக்கு வர்றாருல. அவர் என்ன சந்தோஷமா வராரு? உள்ளுக்குள்ள எவ்வளவு ரண வேதனை பட்டுட்டு வராருன்னு உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? எதுக்கு ரணவேதனை பட்டு வரணும்? பேசாம நாங்க கேட்கறப்ப சொத்து பிரிச்சு கொடுத்திருந்தா எதுக்கு ரணவேதனை பண்ணோம்? அண்ணன் கோவப்படாதீங்க. பொறுமையா நான் சொல்றது கேளுங்க. முதல்ல கேஸ வாபஸ் வாங்கிடுங்க. அப்புறம் அப்பா கிட்ட பேசி உங்களுக்கு உண்டான சொத்தை நானே வாங்கி தரேன். அந்த நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு. மயிலேனா இறகு போடவே போடாது, பிச்சு எடுத்தாதான் உண்டு. இந்த அரங்க தம்பி, நாங்களும் சொத்தை இன்னைக்கு தருவாரு நாளைக்கு தருவாருன்னு கதவையும் வாயும் திறந்து வச்சதுதான் மிச்சம். ஒன்னையும் காணோம். வருவோம். நீ இன்னைக்கு இல்லாட்டி என்ன, நாளைக்கு வரும். என்ன நம்புங்க, நானே வாங்கி தரேன். இந்த பாரா, நாங்க கோர்ட்டுக்கு போற அவசரத்துல இருக்கோம். தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. எதுவா இருந்தாலும் கோர்ட்ல வச்சு பேசிக்கலாம். நான் கோர்ட்டுக்கே போவேனா சொல்லிட்டு இருக்கேன். ஆனா எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பேசிக்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னா, உன் பொம்பளை பொறுக்கி அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணாதேன்னு அர்த்தம். காலம் போன காலத்துல துர்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கேடு கெட்ட சபல புத்தியால சித்திக்கு வீட்டை கொடுத்த உங்க அப்பன் பொம்பளை பொறுக்கி தாண்டா. அட வேண்டாண்ணே, தேவையில்லாம அப்பா பத்தி அப்படியெல்லாம் பேசாதண்ணே. டேய், நீ என்னடா சொல்றது? ஒரு தடவை என்ன 100 தடவை சொல்லுவ. பொம்பளை பொறுக்கி பொம்பளை பொறுக்கி பொம்பளை பொறுக்கி. அவன் மரியாதை கூடுறாடே. அடிக்காதடா. முதல்ல ஒரு அப்பாவுக்கு மரியாதை கொடுத்து பேசுவாங்க. அதுக்கப்புறம் அண்ணன்ற மரியாதை நான் கொடுத்து தரேன். சண்டை போடாதீங்கடா. வேணாடா தீபக். வேணாண்டா. அப்பாவை கேவலப்படுத்தணும், அப்பாவை அவமானப்படுத்தணும் நீங்க எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணிட்டீங்களா?
நல்ல கோர்ட்டுக்கு போங்க. நான் இனிமே என்ன தடுத்தாலும் நீங்க நிக்க போறதில்ல. கேவலம் பணத்துக்காக, கேவலம் நகைக்காக, கேவலம் வீடு வாசலுக்காக அப்பா மேல என்னெல்லாம் போய் சொல்லுமோ போய் சொல்லிக்கீங்க. ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்குங்க, நீங்க தோக்க போறீங்க. அவர் தான் ஜெயிக்க போறாரு. போங்க போங்க, கோர்ட்ட போய் கறி பூசிக்க போறது நீங்க தான். வசந்த், ஆரம்பமே சரியில்லடா, அபசகனமா இருக்கு. அவன் வேற தோத்து போடுவீங்கன்னு சொல்லிட்டு போறான். பேசாம டிராப் பண்ணிடலாம், விட்டுறா. அண்ணா, அவன் தேவையில்லாம திசை திருப்பிட்டு போறானே. நீங்க தைரியமா இருங்க. நம்ம கோர்ட்டுக்கு போறோம், கேஸ ஜெயிக்கிறோம், அவங்க முகத்துல கரிய பூசுறோம். வாங்கண்ணா. போயிட்டு வந்துடுறேன். வக்கீல, சார். நாம ஜெயிக்கிறோம். ம். ஜெயிச்சதுக்கு அப்புறம் உனக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கே நான் ரெக்கமெண்ட் பண்றேன். சரிங்க சார், ரொம்ப சந்தோஷம் சார். ஆ. சார், நான் கேஸ் கேட்டு ஆ. பார்க்கணும். வேண்டாம், வெயில் ரொம்ப நல்லா தான் இருக்கு. ஐயா, வெயில்ல நிக்கிறது உங்களுக்கு வேணா நல்லதா தெரியலாம், ஆனா வெயில் உங்களை வேக வைக்கிறது அந்த வெயிலுக்கு நல்லது இல்லையா. நீங்க தனியா வந்துட்டீங்க, எனக்கு மனசு வேற கேட்கல, அதாயா வந்துட்டேன். அண்ணா, ஆ? விஸ்வாசி ம். விஸ்வாசின்னு அவன். முனினே, அடடே, வாங்க 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 வாங்க. வெரி குட், வெரி குட். நான் சொன்ன மாதிரியே உங்க அப்பாவை கோர்ட்ல கொண்டு வந்து நிப்பாட்டிட்டீங்க. ஆ? ஆமாப்பா, பாவம் மனுஷன் வெறும் கையோட வெட்ட வழியில எப்படி உட்கார்ந்துட்டு இருக்காரு பாரு. பார்க்கவே பாவமா இருக்குல்ல. அண்ணே, ஆ? நாங்க அவரை கோர்ட்டு கூட்டு வந்தது பெரிய விஷயம் இல்ல. நீங்க வக்கீலுங்களை மிரட்டி அவரை வெத்தா கூட்டு வந்திருக்கீங்களே, அதான பெரிய விஷயம். அட, நமக்குள்ள என்னப்பா, நாமெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. ஆ, நமக்குள்ள எதுக்கு இந்த புகழ்ச்சி புண்ணாக்கலாம்? ஆ? ஆமா, உங்க கடைசி தம்பி தீபக் உங்க கூட வரலையா? அட நீங்க வேற என்ன. அண்ணா, ஆ? அவனை பத்தி பேசாதீங்கண்ணே. வாடா கோர்ட்டுக்கு எங்க கூடன்னு சொன்னதுக்கு என்ன அடிச்சு அவமானப்படுத்திட்டான். தம்பி, கடைசியா பிறந்த பிள்ளைங்க எல்லாரும் அப்பா மேலதான் ரொம்ப பாசமா இருப்பானுங்க. விட்டுரு, உங்க அப்பாவை பந்தாட. நீங்க 2 பேர் போதும் எங்களுக்கு. சரி, வாங்க உங்க அப்பாவை பார்த்து பேசிட்டு வருவோம். ம், வருவீங்கல்ல? அண்ணா, ஆ? முழுக்க நனைஞ்சாச்சு, இப்ப எதுக்கு முக்காடு? அதான் கோட்டை இருக்க கொண்டு வந்துட்டோமே. பாத்தீங்களா ஐயா? வாங்க போ. ம், அண்ணே, ஐயா, அந்த முனியம் வேணும்னே பம்புளுக்கு வர்றையா.
என்ன நடந்தாலும் நீ கோவப்படக்கூடாது. ஐயா என்னையா பேசுறீங்க? என் மேல சத்தியம். சரிங்க ஐயா. கொடைய மடக்கு. ஐயா மடக்குன்னு சொன்னேன். சரி. கடவுளே, கொஞ்ச நேரம் எனக்கு கோவம் வராம பாத்துக்க. என்ன கங்காதரா, கண்ணை மூடிட்டு நிக்கிற? தியானம் பண்றியா? இல்ல எங்களை இந்த கோலத்துல பார்க்க கூடாதுங்கிற தீர்மானமா? சொல்லுங்க முடியும் சார், என்ன விஷயம்? என் ரெண்டு பக்கத்துலயும் யாரு நிக்கிறாங்கன்னு தெரியுதா? ஏன் தெரியல? நல்லா தெரியும். ராகு, கேது. ராகுக்கும் கேதுக்கும் நடுவுல நின்றுட்டு இருக்கிறது முடியல. சனியேங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. துக்கத்தோட தோல்லையும் துயரத்தோட தோல்லையும் நீ கை போட்டு வந்ததுனால நீ தூக்கல தெரிய மாட்ட. கோபுரத்து மேல உட்கார்ந்து இருந்தாலும் குப்பை குப்பைதான். தாய்ப்பாலுக்கும் எருக்கம்பாலுக்கும் இருக்கிற வித்தியாசம் இவங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு நல்லா தெரியும். முனியா, நான் சொல்ல போறது இதிகாசம், அதெல்லாம் உனக்கு தெரியாது. இப்போவாவது தெரிஞ்சுக்க. கௌரவர்கள் 100 பேர், ஆனா அவங்க கௌரவமானவங்க இல்ல. பாண்டவர்கள் 5 பேர், பவித்திரமானவங்க. போர்க்களத்துல ஜெயிச்சதும் அவங்கதான். ஆட்களும் அதிகாரமும் இருக்கிறதுனால ஒருத்தர் ஜெயிச்சிட முடியாது. 100 கொசுக்குள்ள ஒரு யானையை கொன்னிட முடியாது. உனக்கு இது போதும். இப்போ நான் சொல்ல போறேன் என் பசங்களுக்கு. என்ன கோர்ட்ல கொண்டு வந்து நிறுத்தினதுல நீங்க பெருமைப்பட்டுக்கலாம். முன்ன நீங்க சரியா படிக்கலைங்கிறதுக்காக விளக்கம் சொல்ல மன்னிப்பு கேட்க பள்ளிக்கூடத்துக்கு போவேன். இப்ப நீங்க சரியா வாழலைங்கிறதுக்காக விளக்கம் சொல்ல கோர்ட்டுக்கு வந்திருக்க. அவ்வளவுதான். உங்களை பெத்தவன்ற முறையில ஒன்னே ஒண்ணு கடைசியா சொல்றேன். நீங்க என்ன கோர்ட்டுக்கு வரவழைச்சதுல எனக்கு அவமானம் இல்லை, ஆனா இரக்கம் இல்லாத இவனோட நிழல்ல இருக்கிறது ஆபத்து. பெரிய ஆபத்து. கொதிக்கிற அண்டால விழுந்துடக்கூடாதுன்னு எரியிற அடுப்புல விழுந்துடாதீங்கடா. நேரம் வரும்போதுதான்
இவனோட நிறம் தெரியும். கோபம் வரும்போதுதான் அவனோட குணம் புரியும். நல்லா சிரிக்குதுன்னு நரிக்கிட்ட போனா நமக்கு தான் சேதம் வரும். புத்தி இருந்தா பொழிச்சுக்குங்க, இல்ல